பசுக்கா படத்துக்கான டீசர் இப்போ ரிலீஸ் ஆயிட்டு டீசர் பார்க்க நல்லா இருக்கு. டென்னோ டென்னிஸ் டைரக்ஷன்ல மம்முட்டி, கௌதம் மேனன், சுமித் நாவல், சித்தார்த் பாரதன் நடிக்கிறாங்க. மிதுன் முகுந்தன் மியூசிக் பண்றாரு. அமரன் மூவில இருந்து ஒரு புது போஸ்டர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. சுதந்திர தின ஸ்பெஷலா இந்த போஸ்டர் வந்திருக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு அமரனோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்திருக்கணும். ஆனா ஏனோ தெரியல பிளான மாத்திட்டாங்க. அதான் இன்னைக்கு போஸ்டர் மட்டும் வந்திருக்கு. சாங் ப்ராப்பரா அனௌன்ஸ் பண்ணி இன்னொரு நாள் வரும். கடைசி உலக போர் படத்தோட செகண்ட் சிங்கிள் இப்ப ரிலீஸ் ஆயிட்டு சர்தார் 2ல ரஜிஷா விஜய் நடிக்க போறதா அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. இந்த கெஸ்ட் தான் அவங்க முதல்ல அனௌன்ஸ் பண்ணிருக்கணும். ஏன்னா பார்ட் 1ல இருந்தது இவங்க தான். ஆல்ரெடி மாளவிகா மோகனன், ஆஷிகா ரங்கநாத்னு 2 ஃபீமேல் ஸ்டார் கெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இவங்க 3வது அனௌன்ஸ் பண்ண ஃபீமேல் ஸ்டார் கெஸ்ட். தி கோட் படத்துக்கான ட்ரெய்லர் ஆகஸ்ட் 17 ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. ஒரு புது போஸ்டரும் ரிலீஸ் ஆயிருக்கு. போஸ்டர் பார்க்க நல்லா இருக்கு. இந்த ஓல்டு லுக் விஜய் வச்சு வர போஸ்டர் எல்லாமே மோஸ்டா ஸ்டைலிஷா தான் இருக்கு. சோ படத்தையுமே வெங்கட் பிரபு ஸ்டைலிஷா தான் ஹேண்டில் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி நிறைய பேர் சொல்ற விஷயம் அந்த டிஏஜிங் விஜய்க்கான லுக் மட்டும் இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம்னு சொல்றாங்க. அந்த லுக் மூவில பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூர்யா 45 ரவிக்குமார் காம்போன்னு சொல்றாங்க. ஒரு சிலர் அட்லி காம்போன்னு சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. சூர்யா அட்லி காம்போ இப்போதைக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா அட்லி இப்போ ஹிந்தில பிஸியா இருக்காரு. ஆனா சூர்யா ரவிக்குமார் காம்போ ஃபியூச்சர்ல நடக்க வாய்ப்பு இருக்கு. நான் ஏற்கனவே இதை பத்தி பேசியிருக்கேன். கதையெல்லாம் அவர் சொல்லி சூர்யா ஓகே பண்ணிட்டாரு. சின்ன சின்ன கரெக்ஷன் மட்டும் சூர்யா சொல்லியிருக்காரு. அதை அவர் சரி பண்ணி கொண்டு போனாருன்னா அந்த காம்போ நடக்கும். ஆனா அது சூர்யா 45 இருக்குமாங்கிறது டவுட். நான் கன்ஃபார்ம் ஆனா சொல்றேன். கோட்டுக்கு அடையலாச்சு இல்லாம ட்ரெய்லர் மட்டும் விட்டு எப்படி எதிர்பார்ப்பை ஏத்த முடியும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவங்க ட்ரெய்லர் நல்லா கட் பண்ணி விட்டு அது மூலமா எதிர்பார்ப்பை ஏத்தலாம்னு பாக்குறாங்க. அதான் அவங்க ஐடியா. இப்போதைக்கு ராயன் வசூலை கேக்குறீங்க 153 கோடி கிட்ட இப்போ வரைக்கும். கூலியும் குட் பேட் அகலியும் பொங்கலுக்கு கிளாஷ் ஆகுதுன்னு சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது இப்போதைக்கு கன்ஃபார்ம் இல்லன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா லோகேஷ் ஒரு இன்டர்வியூல சொன்னாரு, கூலிக்கு ரியல் டேட்டை ஆரம்பத்திலே பிக்ஸ் பண்ண போறது இல்ல, ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடியும் போது தான் ரியல் டேட்டை முடிவு பண்ண போறதா சொல்லிருக்காரு. இன்னும் ஷூட்டிங் அவங்க பாதி கூட முடிக்கல. இப்போதைக்கு அவங்க ரிலீஸை முடிவு பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா குட் பேட் அகலி பொங்கலுக்கு வருது, அது கன்ஃபார்ம். அதுக்கு ரியல் டேட்டை முடிவு பண்ணிட்டாங்க. இதனால கூலி பொங்கலுக்கு வராதுன்னு இல்ல. இப்போதைக்கு அவங்க இந்த முடிவு எடுக்கல. லேட்டரா முடிவு எடுத்து பொங்கலுக்கு கொண்டு வரலாம். புதுப்பேட்டை 2 அப்டேட், புஷ்பா 2 அப்டேட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. புதுப்பேட்டை 2 இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆயிடும்னு செல்வராகவன் சொல்லியிருக்காரு. புஷ்பா 2க்கான ஒர்க் போய்கிட்டு இருக்கு. அதை பத்தி புது அப்டேட் ஒன்னும் வரல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். சூர்யா 41, 43 டிராப் ஆயிட்டு திரும்ப அது ஸ்டார்ட் ஆகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இல்ல அது அவ்வளவுதான். சூர்யா 41 கண்டிப்பா வாய்ப்பு இல்ல. ஏன்னா வணக்கன் படத்தை எடுத்து ரிலீஸ்க்கு கொண்டு வந்துட்டாங்க. சூர்யா 43 இருந்த படம் புறநானூறு. அந்த கதையவும் சுதா கொங்கரா சிவகார்த்திகேயனை வச்சு பண்ண போறாங்க. சோ அந்த படமும் இனி நடக்காது. சோ சூர்யா பாலா காம்போல, சூர்யா சுதா காம்போல ஃபியூச்சர்ல வேற படங்கள் வரலாமே தவிர எந்த படங்கள் இனி வராது. வணங்கான் சென்சார்ல யூஏ சர்டிபிகேட்னு வந்திருக்கு. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. யூஏ வாங்கினதா நியூஸ் வந்திருக்கு. ஆனா இன்னும் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. ரிலீஸ் டேட்டும் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. தக்லீஃப் ஷூட்டிங் எப்போ முடியும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மோஸ்டா இந்த மாசம் முடிச்சிருவாங்க. சப்போஸ் மிஸ் ஆச்சுன்னா அடுத்த மாசத்தோட ஸ்டார்டிங்ல முடியும். சரிபோத சனிவாரம் ட்ரெய்லர் தமிழ்ல வருமானு கேக்குறீங்க. தமிழ்ல விடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்ல விட்டாதான் இன்னும் ரீச் ஆகும். லியோவோட கோட்டோடலாம் எந்த படமும் கிளாஷ் ஆகல. ஆனா ரஜினி அஜித் மட்டும் கிளாஷ் பண்றாங்க. அது ஏன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரிலீஸ் டேட் அப்படிதான் அவங்க முடிவு பண்றாங்க. அது தற்செயலா நடக்கும் தான். இப்போ லியோவோடையும் கிளாஷ் ஆச்சு, கோட்டோடையும் கிளாஷ் ஆச்சு. லியோக்கு வந்து அதர் லாங்குவேஜ் கிளாஷ், கோட்டுக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 7 லக்கி பாஸ்கர் வருது. டைரக்ட் கிளாஷ் இல்ல. ஆனா 2 நாளைக்கு அப்புறம் அந்த படம் வருது. கங்குவா ட்ரெய்லரோட ஹிந்தி டப்பிங் நிறைய பேர் சரியில்லைன்னு சொல்றாங்க. இதை பத்தி என்னோட ஒப்பீனியன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆமா, அது அங்க உள்ள ஆடியன்ஸ் நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா இதை ப்ரொடக்ஷன் பாப்பாங்க. அவங்க படம் வரும்போது அதை சரி பண்ணிடுவாங்க. பார்டர், வணங்கான், அக்னி சிறகுகள், ரெட்டத்தலை, வாடியில் பாக்ஸர் மூவிலாம் எப்ப ரிலீஸ் ஆகும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்ப இதுல ஃபர்ஸ்ட் வரப்போற படம் வணங்கான். அந்த படம் மட்டும்தான் இந்த வருஷம் வரும்னு கன்ஃபார்மா சொல்ல முடியும். மத்த மூவிஸ் கன்ஃபார்மா தெரியல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். எஸ்டே சூர்யாவுக்கு எது கம்பேக் படம்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவரு கம்பேக் கொடுத்து 6-7 வருஷம் ஆகுது. மெர்சல் ஸ்பைடர் மூவிலேயே அவர் ஒரு ஆக்டரா கம்பேக் கொடுத்துட்டாரு. மதகஜராஜா ரிலீஸ் டேட் கேட்டு 1 வாரம் ஆகுது. அதை பத்தி சொல்லுங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதை பத்தி அவங்க அப்டேட் எதுவும் இது வரைக்கும் கொடுக்கலையே. செப்டம்பர்ல வரும் கோட்டோட கிளாஷ் ஆகுங்கிற மாதிரிலாம் நியூஸ் வந்துச்சு. ஆனா அதை பத்தி ஒரு சத்தத்தையும் காணோம். கூலி அப்டேட், கூலி கேஸ்ட் அண்ட் க்ரூ பத்தி கேக்குறீங்க. புது அப்டேட் ஒன்னும் வரல. ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. ஸ்டார் கேஸ்ட் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. ரிவீலான ஸ்டார் கேஸ்ட் ஸ்ருதிகாசன். ஸ்டண்ட் அன்பரிவி தான் பண்ணுவாங்க. மியூசிக் அனிருத். வில்லன் ரோல் பண்றதுக்கு லாரன்ஸ் கிட்ட டாக்ஸ் போகுது. வேற அப்டேட்ல வந்தா நான் சொல்றேன். கடுவா படம் தமிழ்ல எந்த ஓடிடில இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மொத்தமா இந்த படம் 2 ஓடிடில இருக்கு. ஒன்னு அமேசான் பிரைம், ஒன்னு ஹாட் ஸ்டார். ஆனா ரெண்டுத்திலுமே தமிழ் காட்டல. அமேசான் பிரைம்ல மலையாளமும், ஹாட் ஸ்டார்ல ஹிந்தியும் காட்டுது. தமிழ் காட்டல. ஆனா படம் தமிழ்ல டப் ஆகி ரிலீஸ் ஆச்சு. ஆனா ஓடிடில காணோம். கோட்ல ஒரு விஜய்க்கு நெகட்டிவ் ஷேட் இருக்கும். அதை ட்ரெய்லர்ல காட்டுவாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. 50-50% தான் வாய்ப்பு இருக்கு. அல்லு அர்ஜுன் ராம் சரண்ல யாரு டாப்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னேன்னு வைங்க, இன்னும் நிறைய பேர் வந்து இந்த 2 ஆக்டரை கம்பேர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஆடியன்ஸே பதில் சொல்லுவாங்க. நீங்களே சொல்லுங்க இதுல யாரு டாப்னு. பிசினஸ் லெவல்ல
கங்குவா அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகுது, மார்டின் அக்டோபர் 11 ரிலீஸ் ஆகுது. ஒருவேளை கங்குவா மூவிக்கு ஃபர்ஸ்ட் டேலயே பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா எது நல்லா ஓடுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஒரு படத்தை மட்டும் வச்செல்லாம் முடிவு பண்ண மாட்டாங்க. 2 படத்தையும் பார்த்து 2த்துல எது ரொம்ப சூப்பரா இருக்குன்னு பார்த்து அதுக்கான தியேட்டர் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். 2 படமும் சூப்பரா இருந்தா அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட தியேட்டர்ல அந்த படம் ஓடும். சேனல் அனிவர்சரி எப்போன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. தமிழ் புத்தாண்டு அப்போ நான் இந்த சேனலை ஓபன் பண்ணேன். இங்கிலீஷ் தேதிக்கு ஏப்ரல் 14 வரும். இந்த வருஷம் முடிஞ்சிட்டு இன்னும் நிறைய மூவிஸ்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.